நம்ம ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே. ஆணவத்தோடு ஆன்மா கேவலத்துல எப்படி கிடந்ததோ அதுபோல முத்தியில பெருமானோடு கிடக்கும் என்று சொல்றார். நம்ம கேவலத்துல ஆன்மா எப்படி கிடந்தது? ஆன்மான்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆணவம்னு ஒண்ணு இருந்துச்சு, சிவம்னு ஒண்ணு இருந்துச்சு. கேவல நிலையில 3 பொருள் இருந்ததா இல்லையா? சிவம் இருந்ததா? இருந்துச்சு. ஆன்மா இருந்துச்சு, ஆணவம் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. அப்போ இந்த 3ல எது தெரிஞ்சது? கேவலத்துல ஆணவம் மட்டும்தான் தெரிஞ்சது. உயிர் தெரியல. உயிர் என்னாச்சு? ஆணவத்துக்குள்ள அடங்கி கிடந்தது. ஆணவத்துக்குள்ள அடங்கி கிடந்தது. சிவன் என்ன பண்ணிட்டு இருந்தது? என்ன பண்ணிட்டு இருந்தது? தன்னை வெளிப்படுத்தாது கடந்தது. ஆனா அங்கேயும் ஒரு உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. என்ன உபகாரம்? கேவலத்துல ஆன்மாவுக்கு சிவம் செய்கின்ற உபகாரம் என்ன? பிறப்பு பிறப்பு அழித்தல். பிறப்பு அழித்துட்டா அது சகலம் ஆயிடும்ல. ஆன்மாவின் அறிவை பக்குவப்படுத்திக்கிட்டு இருந்தது. பிறவிக்கு உரிய பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மாவுக்கு கொடுத்துட்டு இருந்தது. ஏன்னா எடுத்த உடனே பிறவிக்கு வந்தாலும் இவனுக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப பிறவிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யறாரு? பக்குவப்படுத்துறாரு. அப்ப அந்த உபகாரத்தையும் கேவலத்துல பெருமான் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தாது. சிவம் தெரியல. சிவம் தெரியல. ஆன்மா ஆணவத்துக்குள்ள அடங்கி கிடந்தது. தெரிஞ்சது என்னது? ஆணவம் மட்டும்தான் தெரிஞ்சது. அப்படியே முத்திக்கு வந்தீங்கன்னா சிவம் மட்டும் தெரியும். ஆன்மா சிவத்துக்குள்ள அடங்கி நிற்கும். ஆணவம் ஒண்ணுமே செய்யாம அடங்கி கிடக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை. கேவலத்துல ஆணவம் மட்டும் தெரியும், ஆணவத்துல ஆன்மா அடங்கி கிடக்கும். சுத்தத்துல சிவம் மட்டும் தெரியும், சிவத்துக்குள்ள ஆன்மா என்ன செய்யும்? அடங்கி கிடக்கும். அடங்கி கிடக்கும். அதனால ஒரு வகையில கேவலமும் சுத்தமும் ஒண்ணுதான். ஏன்னா 2 இடத்துல எது தெரியாது? ஆன்மா தெரியாது. ஆன்மா தெரியாது. ஆன்மா தெரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? சகலத்துல இருக்கிறோன்னு அர்த்தம். ஆன்மா தெரிகிற இடம் எது? சகலம் தான். இப்பதான் நீங்க உங்களை பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. முன்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்க முடியாது. அப்ப நம்மளை பார்த்துக்கிற இடம் எது? அதனாலதான் என்னமோ நம்மளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் யாரை பார்க்கிறோம்? நம்மளை தான் பார்க்கிறோம். வேற எதையும் பார்க்கறது இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேற இப்ப பார்க்கலன்னா எப்பங்க பார்க்கறது? முன்னாடியும் பார்க்க முடியாது, பின்னாடியும் பார்க்க முடியாது. அதனால என்ன செய்யலாம்? நல்லா பார்த்துக்கலாம். ஒன்றும் குறையில்லை. சரியா? எனவே முத்தி நிலையில ஆணவத்தோடு ஆன்மா கிடந்தது போல சுத்த நிலையிலையும் ஆன்மா சிவத்தோடு கிடக்கும் என்று ஓமை சொல்லுகிறார். சரி, ஆணவ மலத்தின் இருப்பு என்ன சொல்லுங்கய்யா? தெரியாது. சுத்தத்துல சிவம் இருக்குதுன்னு தெரியாது. அதான் தன்னை மறந்துருது இல்ல. மறந்த நிலைதான். எண்பத்தி 8 ஆணவ மலம்